அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி எக்ஸாம் வச்சுட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம்ன்றதை பார்த்துடலாம். இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்லேருந்து கேட்குற ஒரு ஒன் ஆஃப் த ப்ராப்ளம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலான்றதை பாருங்கள். A particle of mass m is placed in the one-dimensional potential v equal to 1/2 into k into x square. Then the equation of motion is option A x double dash plus omega square into x equal to 0, where omega square equal to square root of k by m. Option B x double dash minus omega square into x equal to 0 when omega equal to square root of k by m. Option C x double dash plus omega square into x equal to 0 where omega equal to square root of k by m. Option D x dash plus omega square equal to 0 where omega equal to k by m. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பார்ட்டிகளுடைய மாஸ் வந்து எம்னு அசியூம் பண்ணுறாங்க. அது பிளேஸ்ட்டு ஒன் டைமென்ஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜியில் டிஃபைன் பண்ணிட்டாங்க. வேறு v equal 1/2 into k square. ஆக்சுவலாக இது வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். இது சிம்பிள் பெண்டலத்தை நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இது பொட்டன்ஷியல் எனர்ஜியாக இருந்தால் கைனடிக் எனர்ஜினான்றதை நம்ம டிஃபைன் பண்ணோம். அதை வந்து லெக்ராஞ்சியன் ஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆயிலர் லெக்ராஞ்சி ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி இந்த ஈக்குவேஷனை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே ஃபைன். இப்போ கிவன் என்ன கிவன். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி v equal to 1/2 into k into x square. ஸோ சிம்பிள் பெண்டலம் பொறுத்தளவுக்கு கைனடிக் எனர்ஜி என்னென்னா k equal to 1/2 into m into x dash square. ஸோ இங்கே mன்றது மாசு. ஓகே, இங்கே எக்ஸ்ன்றது வெலாசிட்டி, அதனுடைய ஆக்சலரேஷன் வந்து எக்ஸ் டேஸ் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, ஸோ உங்களுடைய வெலாசிட்டி வந்து எக்ஸ் டேஸ். ஸோ இதான் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி, இது கைனடிக் எனர்ஜி. ஸோ லெக்ராஞ்சியன் வேணும்னா லெக்ராஞ்சியன் L equal to k minus v. ஓகே, ஸோ அப்போனாகும் ½ into m into x dash square minus ½ into k into x square. ஓகேங்களா? ஸோ L equal to k minus v, அதாவது கைனடிக் எனர்ஜி மைனஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இதான் லெக்ராஞ்சியன். ஸோ L equal to 1/2 times m into x dash square minus 1/2 into k into x square. ஓகேங்களா? ஸோ ஆயிலர் லெக்ராஞ்சி ஈக்குவேஷன் என்ன? d by dt of dou L by dou x dash minus dou L by dou x equal to 0. இது வந்து ஆயிலர் லெக்ராஞ்சி ஈக்குவேஷன். இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். d by dt of, ஸோ x dashன்றது dx by dt வித் ரெஸ்பெக்ட் டு டைம். டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வித் ரெஸ்பெக்ட் டைம் மேலே டிஃபரன்ஷியேட் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு வெலாசிட்டி கிடைக்கும். ஸோ இப்போ dou L by dou x dash பாருங்கள், நமக்கு என்ன கிடைக்கும்? வித் ரெஸ்பெக்ட் டு பார்ஷியல் டெரிவேட்டிவ் x dash மட்டும் தான் அந்த இடத்துல. ஸோ அப்போனாகும் m into x dashன்னு கிடைக்கும். ஏன் இப்போ இது வந்து x dash ஸ்கொயர்னா 2x dashன்னு போடுவீங்க. ஸோ 2 கேன்சல் அவுட் ஆகிடும். m into x dash மட்டும் இருக்கும். மைனஸ் dou L by dou x பார்க்குறீங்க. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு, அப்போது உங்களுக்கு மைனஸ் k into xன்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? மைனஸ் k into x equal to 0. ஸோ இது வந்து பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு x dash வித் x பார்க்குறீங்க. ஸோ இப்போ என்ன கிடைக்கும் இதிலேருந்து பாருங்கள். ஸோ இப்போ வந்து m கான்ஸ்டன்ட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். x dash அகைன் 1 டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணுறீங்க, x டபுள் டேஷ் கிடைக்கும். அப்போ ப்ளஸ் k into x equal to 0ன்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? ஸோ ஃபைனலாக x dash ப்ளஸ் k by m into x equal to 0ன்னு கிடைக்குது. இதில் நமக்கு ஈக்குவேஷன் என்ன பாருங்கள், எல்லாமே ஒமேகா ஸ்கொயரில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் எல்லாமே ஒமேகா ஸ்கொயரில் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு k by mன்னு எடுத்துக்கலாம். அப்போ ஒமேகா ஈக்குவல் டு வேல்யூ என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் k by m. ஸோ அப்போ x டபுள் டேஷ் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு x ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் வந்து என்னோடய ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் பாருங்கள், x டபுள் டேஷ் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு x ஈக்குவல் டு 0 வேறு ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு k by m. இது கிடையாது. இது மைனஸில் வந்துருக்கு, இதுவும் கிடையாது. இது பாருங்கள், x டபுள் டேஷ் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு x ஈக்குவல் டு 0 வேறு ஒமேகா ஈக்குவல் டு k by m கிடைக்குது. ஸ்கொயர் ரூட் ஆஃப் k by m. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்டு, டி ஃபால்ஸ். ஸோ அவ்வளோதான். அப்போது இது நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், சிம்பிள் பெண்டலத்துடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜி நமக்கு தெரிஞ்சால் போதும். அவங்க பொட்டன்ஷியல் எனர்ஜி கொடுத்து க்ளூ கொடுத்துட்டாங்க. ஸோ எப்படிங்க சார் நீங்கள் இது வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனாக கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னா அவங்க பொட்டன்ஷியல் எனர்ஜி v டிஃபைன் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுடைய ஒன் ஆஃப் த பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ கைனடிக் எனர்ஜி வேணும்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஸோ k equal to ½ into m into x dash ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து சிம்பிள் பெண்டலத்துடைய ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். ஸோ அதை கன்சிடர் பண்ணிவிட்டு L equal to k minus v டிஃபைன் பண்ணுறோம். ஸோ கைனடிக் எனர்ஜி மைனஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி போடுறீங்க. ஸோ கைனடிக் எனர்ஜி வந்து ½ into m into x dash ஸ்கொயர் மைனஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து கொடுத்துட்டாங்க ½ into k into x ஸ்கொயர். ஸோ லெக்ராஞ்சியன் ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஆயிலர் லெக்ராஞ்சி ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுறோம். இது யூஸ் பண்ணிட்டு இதில் வந்து dou L by dou x dash கண்டுபிடிக்கணும், dou L by dou x கண்டுபிடிக்கணும். அப்போ பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு x dash போடணும், பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு x போடணும். ஸோ கண்டுபிடிச்சினா உங்களுக்கு ஈக்குவேஷன் இப்படி ரெடியூஸ் ஆகிடும். இதுலேருந்து m டிவைட் பண்ணிக்கிறீங்க. ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்மேட் வரும். ஸோ நம்ம கிவன் ஆப்ஷன் எல்லாமே ஒமேகா ஸ்கொயர் கொடுத்துருக்கோம். ஸோ ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு k by mன்னு எடுத்தோம் அப்படின்னா ஒமேகா டு k by m ஸ்கொயர் ரூட் ஆஃப் k by m கிடச்சிரும். ஸோ நமக்கு ரெக்வயர்ட் ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராப்ளம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு ரெகுலராக போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் நான் சொல்கிற மெத்தடில் சால்வ் பண்ணணும். ஜஸ்ட் நீங்கள் ஐடியா புரிஞ்சுக்கிட்டு நீங்களே ஒன்றா கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே.
ஃபைன். பிஜிடிஆர்பிக்கு அண்ட் காலேஜ் டிஆர்பிக்கு டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.